என் வாழ்க்கையில வசுந்தரா தான் என்னோட முழு பலம். அவன் என் கூட இருக்கிறப்பதான் எனக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அவன் எனக்கு ஒய்ஃபா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் நிஜமாவே இந்த ஷோ வேற லெவல்ல ரீச் ஆகும் சார். தேங்க்யூ சார். சார் 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 ஒரே ஒரு நிமிஷம். எங்க சேனல் வியூவர்ஸ்க்காக நீங்க ஒரு ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுறீங்களா சார்? ஐயோ எனக்கு டான்ஸ்லாம் வராது சார். எங்களுக்காக சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கம் ஆன் கை தட்டுங்க எல்லாரும். சார் நீங்க ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வசு போலாமா? போலாம் சார். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிரும். சொல்ல போனா உணர்வுள்ள மனுஷியா நான் வாழ போற கடைசி நிமிஷங்கள் இதுதான். அதுக்கப்புறம் நான் யாரோ நீங்க யாரோ. இந்த ஷோ முடிஞ்சதும் எல்லாரும் எப்படி கிளம்பி அவங்கவங்க வழியில போயிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் நானும் வாழ்க்கையில தனித்தனியா போறோம். ஆனா என்னையோட நினைவுகள் வழித்துணையா என் கூடவே வரும். அப்பப்போ பேர மழை மாதிரி, எப்பவாவது வீசுற தென்றல் மாதிரி என் வாழ்க்கையில அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த சுகத்தோடவே நான் வாழ்ந்து முடிச்சிருவேன். நான் காலையில பாட்டி கோயிலுக்கு வந்தோடனே ரொம்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன் வசு. ஏற்கனவே ஏதேதோ சொல்லி அம்மா மனச ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க. இதுல நம்மள வேற பாத்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ஏட கூடமாயிரும். அப்புறம் அம்மா வரைக்கும் நியூஸ் போயிடும் வசு. சார் அதான் பாட்டி பார்க்கல, அப்புறம் எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? ஐயோ இல்ல வசு, உனக்கு தெரியாது எதுவும். எனக்கு ரொம்ப நேரம் அந்த பாட்டி கார் எடுத்துட்டு நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. வீடியோ எடுத்து அம்மாட்ட போட்டு காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். ஐயோ நல்ல வேலை இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அர்ஜுன் சார் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வீடு வரைக்கும் இந்த பாட்டி புராணம் அம்மா புராணம் இதெல்லாம் கொஞ்சம் பாடாம வாங்கல. நான் உங்க பக்கத்துல இருக்கிற இந்த நேரத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே இந்த டிரைவ் லைஃப் லாங் போயிட்டு இருக்க கூடாதான்னு நினைக்கிறேன். ஆனா என் அதிர்ஷ்டம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு வந்துரும். அட்லீஸ்ட் அது வரைக்கும் கொஞ்சமாவது புலம்பாம வாங்க. இப்ப என்ன, நான் பேசக்கூடாது அதானே? நீங்க நம்ம ரெண்டு பேரை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசுங்க, மத்த யார பத்தியும் பேச வேணாம். ஓகே ஓகே வசு. மத்த நாள்ல சீக்கிரம் டைம் போயிடும். 5 क्वेश्चन கேட்க போறோம். தனியா கேட்க போறோம். இந்த 5க்கும் கணவன் மனைவி 2 பேரும் சரியா ஆன்சர் பண்ணனும். 2 பேரோட பதிலும் ஒண்ணா இருந்தா அவங்களுக்கு தான் 10 to 10 பாயிண்ட்ஸ். ஆமா நம்ம தம்பிதான். என்னதுக்கு இது கூட போய் ஒட்டிக்கிட்டு கிடக்குது? அர்ஜுன் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? ரெட். கரெக்ட் ஆன்சர். சூப்பர்
சூப்பர். மாட்டீங்க. ரெண்டு பேரும் கலக்குறாங்கல்ல? ஏன் கலக்க மாட்டாங்க? அதான் தினமும் இந்த வீட்லயே பாக்குறோமே. எல்லா கேள்விக்கும் எப்படி பதில் சொல்லணும்னு அந்த கோணவாய் வசு ட்ரைனிங் கொடுத்திருக்கா. என்ன சார்? வலிக்குதா? சாரி சரி கேளு. காலையில வந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நீ போன பின்னாடி நான் வந்தேன்ல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீ போ, பின்னாடி நான் வரேன். சரி சரி. கேப்ப. அதோ வசு அக்காவையும் வந்துட்டாங்க. வாடி. இப்போ மூணாவது கேள்வி. அர்ஜுன் சார் சொல்லுங்க. அக்கா வாங்க. நம்ம ஒண்ணு சொல்றோம், இவன் ஒண்ணு செய்யறான். மறமாட்டான். ஐயோ, நம்மள மாட்டி விடுறதுக்குன்னே இருக்கான். அக்கா மாமா எங்க? ஏய், உன்னதான் உள்ள போசனில்ல, இங்கேயே நின்னுட்டு இருக்க. அர்ஜுன் சார். ஏய், இங்க எதுவும் பேசாத, நீ கிச்சனுக்கு போ, நான் அப்படியே மொட்டை மாடிக்கு போறேன். அர்ஜுன் சார். மாமா சொல்லு மீனாட்சி. உங்க ரெண்டு பேரும் இந்த டிவில காட்டிட்டு இருக்காங்க. ஷோ செம்மையா இருக்கு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். மாமா செம்ம டான்ஸ். ஊரு கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். மாமா சூப்பர். அத்தை அம்மா சொல்றத கேளுங்கம்மா. என்ன தம்பி, என்ன பிளானு? காலையில நீங்க ரெண்டு பேரும் இப்படி மேட்சிங்கா போகும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்கன்னு. உங்களை கையும் களவுமா பிடிக்க முடியலையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். நான் அப்படியே பிடிச்சிருந்தாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்களே ஆப்ப தேடி வந்து அப்படி உக்காந்துட்டீங்க. இப்பெல்லாம் மட்டும் கரெக்டா என் முகத்தை பார்த்து கத்துங்க. மைக்க நீட்னா பொண்டாட்டி தான் வேணும்னு பெருசா டயலாக் பேசுங்க. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? முதலாளி அம்மா கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏன் புள்ள என்கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு நான் உறுதியா நம்புறேன். நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு தான் இப்பவும் நான் நம்புறேன். அத காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் உன்னோட பொறுப்பு. அம்மா நிச்சயமா நான் காப்பாத்துவேம்மா, என்ன நீங்க நம்பலாம். இன்னைக்கு நடந்த எல்லாமே ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு உங்களுக்கே ஒரு நாள் தெரிய வருமா? அப்ப நீங்க என்ன நினைச்சு உண்மையிலே பெருமைதாமா படுவீங்க. அப்படி நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். கண்டிப்பாமா நடக்குமா. சரி, நீ டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. தேங்க்ஸ்மா. கிழவி ஓட்டா குடுக்கற இரு, உனக்கு என்ன செய்யறோம் பாரு. அட போங்க தம்பி, இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாச்சு. அட என்னம்மா நீங்க, தம்பி என்ன செஞ்சுட்டு வந்து கதை சொன்னா அதை நீங்க அப்படியே நம்பிடுறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்காவது அப்படி கண்டிப்பீங்கன்னு பார்த்தா நான் உன்னை நம்புறேன் இப்படியே உருக்குறீங்களே. நான் சொல்றதை நீங்க எப்பதான் நம்புவீங்க? பாட்டி, இப்போ நமக்கு தேவை வேகம் இல்ல விவேகம். வசு ரொம்ப சாமர்த்தியமா அர்ஜுனை வச்சு விளையாடுறா. தப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், விளையாட்டு அவளுக்கு சாதகமா போயிடும். உணர்ச்சி வசப்பட்டு நாம அதைத்தான் செய்வோன்னு அவ எதிர்பார்க்கிறா. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. சில பிரச்சனைகளை அதிகாரத்தால முடிக்கலாம், சில பிரச்சனைகளை அடங்கி போய் முடிக்கலாம். ஆனா சில பிரச்சனைகளை அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்துதான் முடிக்கணும். இது நாம அமைதியா இருக்க வேண்டிய நேரம்.
அர்ஜுன் அவன் ரூட்லயே போய் தான் பிடிக்கணும். அதுக்கு புதுசா ஏதாவது யோசிக்கணும்.